அப்படி ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக போறப்ப இவங்க தான் இந்த வந்து மர்டரை வந்து பண்ண மாதிரி இவங்க மேலேயே ஃபேப்ரிகேட் பண்ணிடுவாங்க. அதாவது இல்லாத மர்டரை வந்து இங்க இருக்கிற மாதிரி செட் பண்ணி விட்டு இவங்க மேல வந்து அந்த ஒரு கொலை நடந்ததா பண்ணி விட்டுருவாங்க. இதை பண்ணது யாரும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அந்த தேஜஸ்வி தோட்டான்னு வருவாரு. அவரும் இந்த யூத் ஸ்டார் யுவான்னு ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அவரும் சேர்ந்துதான் இது பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து ட்ரக் ஸ்டாம்ப் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த ட்ரக் ஸ்டாம்ப் யூஸ் பண்றப்ப வந்து தன்னோட நிலையை மறந்து வேற உலகத்துக்கு போலாம். அந்த மாதிரி ஒரு இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லயே என்ன உங்களுக்கு ட்ரக்ஸை வச்சு பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இதுலயும் வந்து ட்ரக் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து இதுல வித்தியாசமா எதுக்காக பண்ணாங்க, இந்த கொலை எப்படி எதனால நடந்தது, இதுக்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சு, யாருக்காக இதெல்லாம் நடந்துச்சுங்கிறத கொண்டு போய் கிளைமேக்ஸை முடிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணை சாவடிச்சிருவாங்க. அந்த பொண்ணை சாவடிச்ச பிறகு அது யாரு கொன்னாங்க, அது எதுக்காக கொன்னாங்கன்னு வெளியே ரிவீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் பொண்ணை கொன்ன பிறவும் ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக போறப்ப இவங்க தான் இந்த வந்து மர்டரை வந்து பண்ண மாதிரி இவங்க மேலேயே ஃபேப்ரிகேட் பண்ணிடுவாங்க. அதாவது இல்லாத மர்டரை வந்து இருக்கிற மாதிரி செட் பண்ணி விட்டு இவங்க மேல வந்து அந்த ஒரு கொலை நடந்ததா பண்ணி விட்டுருவாங்க. இதை பண்ணது யாரும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அந்த தேஜஸ்வி தோட்டான்னு வருவாரு. அவரும் இந்த யூத் ஸ்டார் யுவான்னு ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அவரும் சேர்ந்துதான் இது பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து ட்ரக் ஸ்டாம்ப் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த ட்ரக் ஸ்டாம்ப் யூஸ் பண்றப்ப வந்து தன்னோட நிலையை மறந்து வேற உலகத்துக்கு போலாம். அந்த மாதிரி ஒரு இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லயே என்ன உங்களுக்கு ட்ரக்ஸை வச்சு பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இதுலயும் வந்து ட்ரக் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து இதுல வித்தியாசமா எதுக்காக பண்ணாங்க, இந்த கொலை எப்படி எதனால நடந்தது, இதுக்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சு, யாருக்காக இதெல்லாம் நடந்துச்சுங்கிறத கொண்டு போய் கிளைமேக்ஸை முடிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணை சாவடிச்சிருவாங்க. அந்த பொண்ணை சாவடிச்ச பிறகு அது யாரு கொன்னாங்க, அது எதுக்காக கொன்னாங்கன்னு வெளியே ரிவீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் பொண்ணை கொன்ன பிறகுதான், அதாவது அவர் பேர் சத்யா, இன்னொரு பேரு சிம்ஹா கொடூரி. உங்க ரெண்டு பேரும் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அது கூட இந்த படத்துல வந்து சுனில் நடிச்சிருக்காங்க, அப்புறம் வெனிலா கிஷோர் நடிச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படத்துல நடிச்ச ஹீரோக்கள் தான் வந்து இந்த படத்தோட இதையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வராங்க. அதாவது யாருன்னா உங்களுக்கு அந்த படத்துல வந்து சிம்ஹா கொடூரியும் சத்யாவும் தான் இந்த படத்தை வந்து லீட் ரோல் பண்ணி கொண்டு வராங்க. இதுல வந்து அதுல பாத்தீங்கன்னா அவர் பேர் வந்து யேசுதாஸ், இன்னொன்னு வந்து பாபு. இது என்ன கதைன்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சில இருக்காங்க. யாரு ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு டிடெக்டிவ் ஏஜென்சில இருக்காங்க. இந்த ஏஜென்சில இருந்துட்டு இவர் வந்து எல்லாத்தையும் வந்து அதாவது யாராவது ஸ்மகிள் பண்ணாவோ, யாராவது ராபரி பண்ணாவோ, யாராவது கடத்திட்டு போனாவோ அந்த டீம்ல இவங்க போய் அதை கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து போறாங்க. இதே வந்து இவங்க வந்து பிராடுத்தனம் பண்ணித்தான் போறாங்க. அப்படி போறப்ப அங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கொள்ளை அடிக்கிறவங்களை காப்பாத்திட்டு அவங்க கொடுக்குற பணத்தை வந்து இவங்க ரெண்டு பேரும் சைடா பிரிச்சு பணத்தை வந்து வச்சுப்பாங்க. இந்த மாதிரி அதாவது அந்த ஒரு ஸ்பை ஏஜென்சிக்காக தான் ஒர்க் பண்றாங்க. அப்படி ஒர்க் பண்றப்போ இவங்களோட நோக்கம் என்ன, இவங்க மோட்டிவ் என்ன, அதுல வந்து இவங்க அதாவது வந்து விக்டிமுக்கு எந்த பாதிப்பும் ஆகக்கூடாது, அதுதான். ஆனா இவங்க பணம் வந்து இவங்க அதை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு சைடு ஒரு சின்ன ஒரு கிரைம் பண்ணி அந்த பணத்தை அடிச்சிருவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கிறப்ப வந்து இதே மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் கேஸ்க்காக போவாங்க. அப்படி போறப்போ இவங்க தான் அந்த கொலையை பண்ணாங்க, இவங்க தான் அந்த பொண்ணை கொலை பண்ண மாதிரி வந்து ஃபேப்ரிகேட் பண்ணிடுவாங்க. அப்படி ஃபேப்ரிகேட் பண்றப்ப இதுக்கப்புறம் படத்துல என்ன நடந்துச்சு, இதுதான் கதை. இந்த கதையை பத்தி சொல்ல போனோம்னா, அதாவது அந்த படத்துல வந்து பார்ட் 1ல வந்து தேஜஸ்வி தோட்டான்னு இருப்பாரு. அவரு தான் இந்த படத்துல வந்து அஸ்வின்னு பண்ணியிருப்பாரு. அவர் சம்மந்தப்பட்ட லீட் ரோல்லாம் இருக்குது. இது எப்படி சொல்ல போனோம்னா உங்களுக்கு ஒரு ரிவெஞ்ச் மாதிரி தான். அந்த ரிவெஞ்சை நீங்க படத்தோட கிளைமேக்ஸ்ல பாக்குறப்ப தான் புரியும் யாரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இந்த ஃபேப்ரிகேட் பண்ணாங்கன்னு. படம் உண்மையாலுமே வந்து பார்ட் 1 அவ்வளோ சஸ்பென்ஸா ஒரு ட்விஸ்ட், ஒரு படத்தோட இதுல எந்தெந்த இடத்துல ட்விஸ்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்ட் 1 ட்விஸ்ட் கொண்டு போவாங்க. அந்த பார்ட் 1 அளவுக்கு இல்லாம இருந்தாலும் கூட இந்த பார்ட் 2ல எந்தெந்த இடத்துல ட்விஸ்ட் வேணுமோ கரெக்டா கொண்டு போய் இந்த காமிக், அதாவது அந்த சத்யாவுக்கும் பாபுக்கு யேசுதாஸுக்கு இருக்கிற காமிக்கல் சீக்வன்ஸ்லாம் பக்காவா விழுதுங்க. ரெண்டு பேரும் அவங்க டைமிங்க்கு காமெடி அடிக்கிறது. இதுல வேற வெண்ணிலா கிஷோரோட அவர் வந்து அதுல வந்து யூத் ஸ்டார் யுவான்னு இருப்பாரு. அவரு பண்ற ஃபன்னு இது எல்லாமே படத்தோட பிளஸ்ஸுங்க. படத்தை வந்து இது பார்ட் 2 பாக்குறீங்கன்னா பார்ட் 1 உட்காந்து பாருங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் போறதே தெரியாது. அந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு செம்ம சூப்பரான படம் இது. வந்து இந்த ஒரு பார்ட் 1ல வந்த
ஒரு இதுதான் வந்து ரிவெஞ்சுக்காக வந்து பார்ட் டூல வந்து அவங்க வந்து கண்டினியூ பண்றாங்க. யாரு அந்த கொலைய பண்றாங்க அப்படிங்கிறத வந்து கான்செப்ட். இதை வந்து ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டு மேலேயும் ஃபேப்ரிகேட் பண்றாங்க விசாரணைக்கு போறப்போ. அதை சார்ந்து சுத்தி இருக்கிறதா கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போறாங்க. உண்மையாலுமே கிளைமேக்ஸ் வரைக்கும் படத்தை பரபரப்பா என்ன யாருதான் பண்ணாங்கப்பா, இது யாருதான் இதுல கண்டுபிடிச்சாங்கப்பா, அந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. உண்மையாலும் அருமையான படம். ஏன்னா மது பதிலாரா ஒன்னே தெரியும். தமிழ்ல பார்க்காதவங்களும் கண்டிப்பா உட்காந்து பாருங்க. அது எந்த இதுல எந்த ஓடிடி தளத்துல ரிலீஸ் ஆயிருந்தாலும் கண்டிப்பா உட்காந்து பாருங்க. அதோட கண்டினியூட்டி தான் இது. இது அதை விட சூப்பரா தான் இருக்கு. அருமையான படம் மத்து வதலரா.